என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏன் இப்படி சிரிக்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் மட்டும் கௌரிய தனியா தேர்றேன்னு நினைப்போ இது வரைக்கும் புரியல. உன்னை எதுக்காக என் கூட கூட்டு வந்தேன்னு நினைக்கிற? அப்போதான் நீ வீட்டை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்க. ஏற்கனவே பாட்டியமோட ஆளுங்க கௌரியை தேடி போய் ரொம்ப நேரம் ஆச்சு ஷாலினி. ஆனா நீ எனக்கு இந்த ஊரை சுத்தி காட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கல. கௌரியை பத்தி பொய்யான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்க. எனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? பாட்டிமா கௌரியை விட்டுருவாங்க சொல்ல முடியாது. இந்நேரம் கௌரி வீட்டுக்கே கூட போய் சேர்ந்திருக்கலாம். என்னாச்சு? கிடைச்சிட்டாங்களா? அப்படியா? ரெண்டு பேரும் எப்போ வந்து சேருவாங்க? ஹலோ, ரூம் நம்பர் 504 ப்ளீஸ். அர்ஜென்ட். ஹலோ ஷாலினி. ஹலோ ஹலோ கௌரிகா. ஹலோ ஹோட்டல் சிவம். நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க ரவி? போன் கொடு. இந்தா உன்னோட போன். நீ இது வரைக்கும் யாரையும் காதலிச்சது இல்லல? காதல பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்லல? அதானே இப்படி எல்லாம் பண்ற? அப்பாவுக்கு பெரிய விசுவாசம் இல்ல நீ? ஆனா காதலையும் கொஞ்சம் விசுவாசம் இருக்கணும். உனக்கு இதெல்லாம் புரியாது ரவி. ஷாலினி பேசாம கார்ல போய் உட்கார. கிளம்பணும், நேரம் இல்ல. ஷாலினி கார்ல போய் உட்காருன்னு சொன்ன. சொல்லுங்க பாட்டிமா. ரவி, கையில வாட்ச் கட்டி இருக்க இல்ல டைம் ஞாபகப்படுத்தணுமா? ஞாபகம் இருக்கு பாட்டிமா. நான் இதை உடனே வரேன். புரிஞ்சுதா? புரிஞ்சிடுச்சுமா. சமையல்காரரே, அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இல்ல என்னென்ன சமைக்கணும்னு மறுபடியும் சொல்லணுமா? இல்ல. சமையல்காரரே, சமையல் கட்டுல சாப்பாடு தானே ஆகாது இல்ல? சீக்கிரம் போங்க. இங்க பாரு. என்னங்கம்மா? சமையல்காரருக்கு 300 ரூபாய் கட் பண்ணிடு. 300 ரூபாயா? வெறும் 300 ரூபான்னு கேட்காத. உனக்கு அது வெறும் 300 ரூபாய், அவனுக்கு அது பெரிய தொகை. ஞாபகம் வச்சுப்பான்ல. சுட சுட சமைச்சதும் முதலாளிக்கு கொடுக்கணும். ஆறுன சாப்பாடு தான் அவங்க சாப்பிடணும். ஆமாமா. சரி. டேய் அண்ணா, கல்யாண ஏற்பாடுல இருக்காங்கடா, நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? சரி, அப்ப உனக்கு தண்டனை கொடுத்துறவா? இல்ல போறேன். போயிடு. அவன் தான் முட்டாள் மாதிரி நடந்துக்கிறானா, நீ நடந்துக்க. வணக்கம் பாட்டி. என்ன வாயில என்ன கொழுக்கட்டியா வச்சிருக்க? அப்ப பேசு. பாட்டி, கௌரி விஷயத்துல நீங்க தப்பு பண்றீங்க. பாவம், காதலிக்கிற உரிமை அவளுக்கு இல்லையா? நாளைக்கு எங்க விஷயத்துல நீங்க அப்படித்தான் பண்ணுவீங்களா? நான் இப்பவே சொல்லிட்டேன், நீங்க பாக்குற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். நான் எந்த பொண்ணை காதலிக்கிறேனோ நான் அவளை மட்டும் தான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். கிருத்திகாவை. என்ன பாச்சு உனக்கு? எவ்வளவு நேரம் தான் இப்படியே நின்னுட்டு இருப்ப? விஷயம் என்னன்னு சொல்லு. பாட்டி, இன்னைக்கு சாயந்தரம் நடந்த எந்த விஷயமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். அது கௌரி அக்கா, கௌரி அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கவே கூடாது. எதுக்கு இந்த காதல் கத்திரிக்காலாம்? நீங்க
யார கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களோ அவங்களே பண்ணிக்கணும் இல்ல பாட்டி? இதுதான் பாட்டி சொல்ல வந்தேன். சரி வர பாட்டி. டேய் அண்ணா, டேய் என்னடா? எங்க போட்டோ? ஏய் வேணாடா. காதலிக்கலாம் லாய்க்கே இல்ல. அட அத பாட்டி, தூக்கிடுறேன். நான் இப்ப என்ன பண்றது கௌரி? பிரபு, பாட்டிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. கௌரி நிச்சயமா அவங்க நம்மள சிறவே விட மாட்டாங்க. நம்மள வாழவும் விட மாட்டாங்க. நாம காதலிச்சோம், ஆனா நம்ம சேர்ந்து வாழறதுக்கு வழியே இல்லையே. செத்துடலாமா? பிரபு, நம்ம சேர்ந்து வாழ தானே முடியாது. சேர்ந்து சாகலாம்ல? அப்படியாவது நாம ஒன்னா இருக்கலாமே. இதுதான் உன் விருப்பமா கௌரி? சரி, ஓகே. கௌரி அக்கா, கௌரி அக்கா, அக்கா எங்க இருக்க? ரவி, கௌரி அக்கா இங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. ரவி, இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? நீ கல்லஞ்சக்கார. ஷாலினி, நான் பாட்டி போயிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் சொல்றத நம்பு. இன்னும் எவ்வளவு போய் தான் நீ என்கிட்ட சொல்ல போற ரவி? என் கண்ணு முன்னாடி தானே நீ பாட்டிக்கு போன் பண்ண. எல்லாம் ஞாபகம் இருக்கு பாட்டிமா அப்படின்னு தானே சொன்ன. ஆமா, ஆனா பாட்டிக்கு விசுவாசமா இருந்துட்டு நீ என்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாத்திட்ட ரவி. என்ன உன் பேச? விசுவாசத்துக்கு முன்னாடி உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. நட்பும் தெரியாது, காதலும் தெரியாது. நீ யாரோட நட்புக்கும் லாக் இல்லாதவ, யாரோட காதலுக்கும் லாக் இல்லாதவ. இன்னைக்கு கௌரி அக்காவுக்கு நீ பெரிய அநியாயம் செஞ்சுட்ட. நான் உன்னை நிச்சயமா மன்னிக்க மாட்டேன் ரவி. பாட்டி அவளை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஷாலினி சொல்றது கேளு. ஷாலினி, பிரபு, விடுங்க, விடுங்க அவரை. ஏய், கை வைக்க கூடாது. அவ இந்த வீட்டு பொண்ணு. வெக்கமா இல்ல உனக்கு? ஆ? நாளைக்கு உனக்கு கல்யாணம் நடக்கும் போது உனக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது எவ்வளவு தைரியம்டி உனக்கு? யாரடி இந்த பையன்? பிரபு, நான் அவரை மனசார காதலிக்கிறேன். என்னால கல்யாணம் படிக்க முடியாது. இவரை தவிர வேற யார் கூடவே என்னால வாழ முடியாதுமா. இப்ப நீ வாய மூடுறியா? போது, நிறுத்துங்க. இதுக்கு மேல உன் கையில எதுவும் இல்ல. இவ என் வீட்டை விட்டு தானே ஓடி போனா. அம்மா, இவள நாங்க புடிச்சோம்ல, அப்ப என்ன சொன்னா தெரியுமா? நெருப்ப பத்த வச்சுக்கிட்டு என் உயிரையே விட்டுருவேன்னு சொல்றா. காதலிக்கிறீங்களா? ஒருத்தருக்காக இன்னொருத்தர் சாவீங்களா? அவங்களோட அந்த ஆசையையும் நிறைவேற்றி வச்சிடலாம். என்ன நிக்கிற? சரிங்கம்மா. அம்மா, அம்மா என்னம்மா பண்றீங்க? சின்ன பொண்ணுமா, அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. உன் பொண்ணு இப்ப ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல, ரொம்ப பெரியவளாயிட்டா. அவளோட முடிவை அவளே எடுத்துக்கிறா. இந்த முடிவை அவதானே எடுத்தா, அந்த முடிவிலேயே இருக்கட்டும். அம்மா, இந்தாங்கம்மா மண்ணெண்ணையும் தீப்பெட்டியும். எங்க போயிருந்த? என் அம்மா வீட்டுக்கு போனேன். யார்கிட்ட? பாட்டி வேண்டாம் பாட்டி, எந்த தண்டனையா இருந்தாலும் எனக்கு கொடுங்க. அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். மா, பாட்டிக்கு புரிய வைங்கம்மா. பாட்டி வேண்டாம் பாட்டி. ஊத்திட்டேன். இத பாருப்பா,
என்னால உன்னை கொல்ல முடியாது. இது உன் காதலோட பரீட்சைப்பா. நீ ஏன் இதுல பாஸ் ஆயிடு? என்னோட சார்பா இந்த பரிசு. உங்க கால்ல விழுந்து கேச்சி கேக்குற பாட்டி, அவரை விட்டுடுங்க ப்ளீஸ். ஆட விட்டுறவா? நான் எங்கப்பா அவனை புடிச்சு வச்சிருக்கேன்? அவன் உனக்காக உயிரை விட கூட தயாரா இருக்கான். நான் பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா சொல்லு. இவன் உயிரை நான் காப்பாத்துறேன். என்ன? கௌரி, எதுக்காக நீ அடற? உனக்காக நான் உயிரே கொடுக்க தயாரா இருக்கேன். இவங்க என் உயிர் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, இவங்க நான் தீக்குளிக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, இதை கொளுத்திக்கிறேன், இதை உடனே கொளுத்திக்கிறேன். இங்க என்ன நடக்குது? வாட் ஹேப்பன்? அம்மா, என்னம்மா இதெல்லாம்? ரவி இப்பதான் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். ரவி போன் பண்ணது அப்பாவுக்கு தானா, பாட்டிக்கு இல்லையா? நான் தேவையில்லாம அவனை ரொம்ப திட்டேன். அம்மா, நான் இதுவரைக்கும் உங்க முன்னாடி எந்த விஷயத்துக்காகவும் நின்னதே இல்ல. நீங்க எனக்கு அம்மா மட்டும் இல்லம்மா, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே வழிகாட்டியே நீங்க தான். நீங்க பெத்த 5 பசங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்கம்மா. ஆனா இப்போ இந்த பசங்க ஒருத்தர் காதலிக்கிறாங்கம்மா. ஏன் பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப்ல அவங்களுக்கு காதல் தான் முக்கியம்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன். என் லைஃப்ல என்ன லிஃப்ட் பண்றதே என்னோட காதல் தாம்மா. ஆனா இன்னைக்கு இவங்க காதலிச்சாங்கிறதுக்காக இவங்களுக்கு தண்டனையா? இல்லம்மா, காதலுக்காக என் குழந்தைங்க கழுத்தை என்னால நெரிக்க முடியாதுமா. பிளீஸ்மா, அவங்க 2 பேரும் லைஃப்ல சேர்ந்து வாழ அலோ பண்ணுங்களேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட நான் பேசுறேம்மா. இந்த வீட்டுக்கு சம்பந்தம் பேச வந்தவங்க கிட்ட பேசி அவங்கள நான் கன்வின்ஸ் பண்றேம்மா. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டு பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். பிளீஸ்மா, பிளீஸ். வேண்டாம், நான் பிரபுவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ என்ன சொல்ற கௌரி? என்னால முடியல பிரபு. இந்த காதலுக்காக போராடி போராடி ஓடி ஓடி நான் கழிச்சு போயிட்டேன். இதுக்கு மேல போராட முடியாது. உன் நிலைமைய பாத்தியா? என்னால கெரோசின்ல நனைஞ்சி கையில தீப்பெட்டியோட நிக்க. இதுதான் நம்ம காதலா? இப்படிப்பட்ட வாழ்க்கையதான் வாழணுமா? இல்ல பாட்டி, நீங்க சொல்றது சரிதான். நீங்க யார காட்டுறீங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்க நான் ரெடியா இருக்கேன். கௌரி, நான் இருக்கேம்மா உன் கூட. இங்க பாருங்க மாமா, நீங்க சொல்ற மாதிரி நான் பிரபுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா எப்படி நாங்க சேர்ந்து வாழ முடியும்? வாழ்க்கை பூரா இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. உண்மையை சொல்லணும்னா நான் ஏற்கனவே தோல்வியை ஒத்துக்கிட்டேன். பாட்டி சொன்னாலே கல்யாணம் பண்ணிக்க நான் ரெடியா இருந்தேன். ஆனா திடீர்னு இந்த பிரபுவை பார்த்த உடனே ஏதோ ஒரு குழப்பையும் மனசுக்குள்ள வந்துருச்சு. நான் இதுக்கு மேல ஓட விரும்பல. நான் ஒரு நல்ல வாழ்க்கைய வாழணும்னா அது பாட்டி சொன்னால கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் முடியும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன கிடைக்க போகுது? வாழ்க்கை முழுக்க இப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இதுக்கு மேல நான் ஓட விரும்பல, போராடவும் விரும்பல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. பாட்டி சீக்கிரமா கீழே வர சொன்னாங்க. அப்புறம் நீங்களும் கீழே வந்துருங்க. மாப்பிள்ளை அழைப்புக்கு நேரம் ஆயிடுச்சு. நீ போறியா ஷாலினி? எனக்கு அலங்காரம் பண்ண நீ உதவி செய்ய மாட்டியா?
அந்த மாதிரி பேசுன? ஏன் பொய் சொன்ன? பிரபுவை நீ காதலிக்கலையா? மத்தவங்க மாதிரி நானும் நம்புவேன் நினைக்காதுக்கா. உனக்கு போராட சக்தி இல்ல, அதனாலதான் நீ இங்க உட்கார்ந்திருக்க. நீ ஜெயிச்சக்கா, இந்த இடத்தை விட்டு போயிட்ட. அப்புறம் எதுக்கு இங்க வந்த? நீ ஏன் முயற்சியே பண்ணாம உன் முடிவை மாத்திக்கிட்ட? என் கேள்விக்கெல்லாம் உன்கிட்ட பதில் இருக்காதே. ஷாலினி, இது வரைக்கும் நீ யாரையும் காதலிச்சதில்ல, அதனாலதான் நீ இப்படி பேசுற. ஆனா நான் பிரபுவை உயிருக்கு உயிரை காதலிச்சிருக்கேன். அவரும் என்ன காதலிச்சாரு. நேத்து எனக்காக அவர் உயிரை விட கூட தயாரா இருந்தாரு. நீ சொன்ன மாதிரி நாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்தா பாட்டி எங்களை சும்மா விட்டுருப்பாங்களா? ஏன் உனக்கு பாட்டிய பத்தி தெரியாதா? எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு பழி வாங்குவாங்க, பிரபுவோட வேலையை பறிச்சுப்பாங்க, எங்களை மொத்தமா அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் நாங்க சகிச்சுப்போம். ஆனா அம்மாக்கு யாராவது துணையா இருக்காங்களா? எப்ப எங்க அப்பா இறந்தாரோ அப்பவே எங்க அம்மாக்கு இருந்த மரியாதை போயிடுச்சு. புகுந்த வீட்டுல அவங்கள வாழ விடாம வெளியே அனுப்பிட்டாங்க. நான் போயிட்டேன்னா அம்மாவை ராத்திரி பகலா பாட்டி திட்டிட்டே இருப்பாங்க. நான் செஞ்ச தப்புக்கு அம்மாக்கு தான் தண்டனை கிடைக்கும். அதுல எனக்கு விருப்பமே இல்ல ஷாலினி. ஆனா அக்கா, நானும் அப்பாவும் உனக்கு துணையா இருந்தோம்ல. ஆமா, இன்னைக்கு இருந்தீங்க ஷாலினி. நீயே பார்த்தல இந்த ஒரு நாள்ல என்னென்னலாம் நடந்தது. எத்தனை நாள் யார் கடலையும் படாம வாழ முடியும்? பாட்டி எல்லார் முன்னாடியே என்ன அவமானப்படுத்தி நிக்க வைப்பாங்க. எல்லார்கிட்டயும் என்ன காமிச்சு காதலிச்சா இதுதான் தண்டனைன்னு சொல்லுவாங்க. நான் காதலிச்சிருக்கேன் ஷாலினி. காதல்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா? தன்னோட சந்தோஷத்தை மறந்து காதலிக்கிறவங்களோட சந்தோஷத்தை பத்தி எப்பவும் யோசிக்கணும். ஒருத்தர் தன்னை அழிச்சிக்கணும், இன்னொருத்தர் வாழறதுக்காக. இதுதான் ஷாலினி காதல். ஒருவேளை நான் பிரபுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எப்படி எங்களால வாழ முடியும்? எல்லார்கிட்ட இருந்து மறைஞ்சுக்கிட்டு, வீடு இல்லாம, வேலை இல்லாம, பணம் இல்லாம எங்களால வாழ முடியாது. அதனாலதான் அவரை வேண்டான்னு சொன்னேன். இன்னைக்கு நிச்சயமா அவர் என்ன வெறுப்பாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் என்ன மறந்துடுவாரு. அப்புறம் அவரோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு வந்துருவா, அவரை சந்தோஷப்படுத்துவா. அவ முன்னாடி என்ன திட்டுவாரு, சாபம் விடுவாருதான். ஆனா சந்தோஷமா இருப்பாருல்ல. பாட்டியோட இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரபுவை காப்பாத்த முடியும்னா நிச்சயமா நான் அதை பண்ணுவேன். ஷாலினி, நீ என்ன தப்பா நினைச்சல? கௌரி ரொம்ப கேவலமானவன் நினைச்சல? மனசுக்குள்ள இவ்ளோ வலிய வச்சுக்கிட்டு நீ தனியா அழறியா? கௌரி, பாட்டியம்மா கீழே கூப்பிடுறாங்க. வரியா? எல்லாத்தையும் கேட்டியா? ஷாலினி, நீ சொன்னது உண்மைதான். கௌரி தான் உண்மையிலே பெஸ்ட், எல்லாரையும் விட பெஸ்ட். இன்னைக்கு காதல ஒரு புது கண்ணோட்டத்துல பாக்குறேன். யாரை விட்டுட்டு வாழ முடியாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களோட சந்தோஷத்துக்காக அவங்கள விட்டு தூரமா போறது, அவங்களுக்காக அவங்க வாழ்க்கையவே மாத்திக்கிறது. ஒருவேளை அர்த்தமுள்ள உண்மையான காதலி தானா? அற்புதம், அற்புதம், ரொம்ப அற்புதம். ஏ மாதவி, என்னம்மா?
நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? மாப்பிள்ளைய வாசல்லயே நிக்க வச்சுட்டு நீ இங்க என்ன பண்ற? இப்பவாவது மாமியாரா நடந்துக்க. மாப்பிள்ளைய மூக்க பிடிச்சு இழுத்துட்டு வா. ஏ கௌரி, என் கண்ணே உனக்கு பட்டுடும் போல இருக்கு. போகட்டும் போகட்டும், திருஷ்டி எல்லாம் போகட்டும். இந்தா 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 புடி. ஹலோ ஷாலினி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். காலேஜுக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறோம்ல. அது சரி, நீ நாளைக்கு சிவா கூட பார்ட்டிக்கு வரியா? இல்ல, காதுல விழல. அதான் சிவாவை சொல்றேன். என்ன சிவாவா? என்னடா சொன்ன? சிவா வரானா? ஆ, பாட்டி எப்படா? நாளைக்கு. ஏன் நீங்க அத்தனை பேரும் வருவீங்களா? ஆ, எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்களா? ஆமா. அப்போ நாமளும் போலாமாடா? டேய் பிரதீப், நமக்கு இன்விடேஷன் இல்லையடா. எனக்கு பார்ட்டினாலே சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுல இன்விடேஷன் இல்லாமையா? சான்ஸே இல்ல. நீங்க எல்லாரும் சிவாவோட பார்ட்டியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா. வாவ், என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அந்த பார்ட்டியை பத்தி தான் பேசிட்டே இருக்காங்க. அது சரி, சிவா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான்னு கேள்விப்பட்டேன். ஆ, பொண்ணுங்களுக்கு அப்படிதான் தோணும். நீங்க எல்லாம் அவனை பாத்தீங்கன்னா அப்படியே மயங்கி விழுந்துருவீங்க. சரி சரி, அதை விடு. நான் நிஜமாவே இப்ப சிவாவை பார்த்தாகணும். பாத்தீங்கன்னா காதலிக்க ஆரம்பிச்சிருவ. பார்த்த உடனே எல்லாம் காதல் வராது. உனக்கு அதெல்லாம் புரியாது. காதல்ல விழுந்தா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதை விட பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? அந்த காதலை விட்டு பிரிஞ்சு போறது. கல்யாண கனவுகள் இணைந்து வழங்குவோம்